சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் நடிகர் சத்யனுக்கு ஒரு அரண்மனை இருக்கான். நடிகர் சத்யன் யார் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா நண்பன் படத்தில் விஜய்க்கே சவால் விட்டு நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர் தான் நடிகர் சத்யன் அவர்கள். இந்த படத்தில் இவர் என்னவோ காமெடி ஆக்டராக தான் வருவார். ஆனால் இந்த படத்தோட முக்கியமான திருப்பு முனையை இவராக தான் இருப்பார். இந்த படத்தில் இவரோட டைலாகும் சரி, இவரோட செய்கைகளும் சரி நமக்கு செம்ம காமெடியாக இருக்கும். ஆனால் அவர் சீரியஸாக தான் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னும் பல பேர் இவரால் கற்பழிக்கப்பட இருக்கிறார்கள். இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில படங்களை நடித்து ஒரு காமெடி ஆக்டராக தன்னை சினிமாவில் தக்க வச்சிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இவர் ஒரு சாதாரண காமெடி ஆக்டர் மட்டும் கிடையாது. கோவை மாவட்டம் மாதம்பட்டி கிராமத்தோட ஜமீன்தாரே இவர் தான். அந்த கிராமத்தில் இவருக்கு மட்டும் சொந்தமாக 500 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னும், சத்யன் ஊருக்கு வந்தால் அந்த பகுதி மக்கள் எல்லாரும் ஜமீன்தார், எஜமான், ராஜா அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் கூப்பிடுவாங்களாம். சிறந்த முறையிலே இவரால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் பல பேர் இவரால். அது மட்டும் இல்லாமல் இவர் ரோட்டில் சாதாரணமாக இறங்கி நடந்து வந்தாருன்னா நம்மளாம் சினிமாவில் பார்க்குற மாதிரி மக்கள் எல்லாரும் எந்திரிச்சு நின்று கையெடுத்து கும்பிடுவாங்களாம். இன்னுமே நடிகர் சத்யன் அவர்களை அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு எஜமான் மாதிரி தான் பார்த்துட்டு வர்றாங்களாம். இப்போ நான் சொன்ன விஷயம் இப்போ தான் உங்களுக்கு புதுசாக தெரியுது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.